மிகவும் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. ஒரு கவர்னர் பதவியில் இருப்பவர் இப்படிப்பட்ட செயல் செய்வது என்பது அபத்தமாகவும் இருக்கிறது. இது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை ஒட்டியதாக இருக்கிறது. தேவைப்படும் பொழுது தேசிய கீதத்தை பற்றி அரசியல் செய்வதும் 51 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே தேசிய கொடியை ஏற்றாதவர்களாக சுதந்திர இந்தியாவில் இருந்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல் கண்காணிப்பில் இருக்கின்ற அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெறுகின்ற இந்த கவர்னர் திரு ரவி அவர்களுடைய இந்த செயல் கண்டிக்கத்தக்கது. தமிழகத்திலே எப்பொழுதுமே இந்த விழாவில் கூட நாம் பின்பற்றிய மரபு என்பது முதலிலே தமிழ்தாய் வாழ்த்தும் கடைசியிலே தேசிய கீதம் இயக்கப்படுவது தான் தமிழகத்திலே மரபு. அப்படிப்பட்ட நிலையிலே ஆளுநர் திரு ரவி அவர்கள் இப்படி ஒரு அரசியல் செய்திருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. குடியரசுத் தலைவர் திரு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக திரு ரவி அவர்களை பதவி நீக்க மீண்டும் அவரை தமிழ்நாட்டிலிருந்து திரும்ப அழைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஆளுநர் பதவியினுடைய மரியாதையும் அதனுடைய கௌரவத்தையும் குறைக்கின்ற வகையிலே தொடர்ந்து திரு ரவி அவர்கள் செய்து வருவது என்பது தமிழகத்தில் இருக்கின்ற இருப்பவர்களை ஆட்சியாளர்களையும் முதல்வரையும் சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தையும் தமிழக மக்களையும் தமிழையும் சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. இதில் குடியரசுத் தலைவர் உடனடியாக தலையிட வேண்டும். சார், மதுரை தூத்துக்குடி இந்த ரயில்வே திட்டம் நீண்ட நாட்களாக வருது, இப்போ கிடப்பில் போடப்பட்டிருக்குதுன்னு வந்திருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? மத்திய அரசு, அதுவும் குறிப்பாக மோடி அரசு தொடர்ந்து நம்முடைய பகுதியை வஞ்சித்து வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி திட்டம். இதை பொறுத்த மட்டும் இந்த திட்டம் மத்திய அரசு சொல்கின்ற பழி என்பது மாநில அரசு நிலம் கொடுக்கவில்லை என்பது. இந்த திட்டத்திலே முழுமையாக நிலம் கொடுக்கப்பட்டுவிட்டது, நிலம் எடுக்கப்பட்டுவிட்டது. நிலம் எடுத்ததற்கு பின்னாலே நிதியளிக்காமல் வெறும் இப்படிப்பட்ட அரசியலை செய்து வருவது மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி திட்டத்தை கிடப்பிலை போட்டிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. இதற்கு தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இதை வலியுறுத்தி பேசி வருகிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் ரயில்வே மானியத்தில் பேசும்பொழுதும் இதற்கான கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தொடர்ந்து ரயில்வே அமைச்சர் இந்த திட்டத்தை நிறுத்திவிட்டதாக சொல்லாமல் இந்த திட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான தெளிவான பதிலை அளிக்காமல் ரயில்வே அமைச்சர் தொடர்ந்து தட்டி கழிக்கிறார். அடுத்து வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் இதற்காக வலியுறுத்தப்படும். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான திட்டங்களிலே இந்த மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி திட்டம் என்பது மிக முக்கியமான திட்டம். சார், இந்த காட்டுப்பன்றி பற்றி நின்னாலாக இது கொடுத்துருக்காங்க, வனவிலங்கு பட்டியலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு அமைச்சர் கூட சொல்லியிருந்தார், விரைவில் சட்டம் இயற்றப்படும் சொல்கிறது. மத்திய அரசில் அந்த இதில் மாநிலங்களவையில் நீங்கள் என்ன வலியுறுத்துவீங்க? இது தொடர்பாக என்ன இதுக்கு? இந்த காட்டுப்பன்றி தொல்லை என்பது மிக முக்கியமான தொல்லையாக இந்த நம்முடைய பகுதியிலே வந்திருக்கிறது. குறிப்பாக அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, வத்திராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதிகளிலும் அதே போலவே ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் கூறும் பொழுது மத்திய அரசினுடைய சட்டம் இதற்கு இடையிலே வருகிறது. மத்திய அரசினுடைய சட்டத்தில் காட்டுப்பன்னிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற அதை சுடுவதற்காகவோ அல்லது அதை விவசாயத்தை தடுக்கின்ற வகையில் இருக்கும் பொழுது அதை தடுப்பதற்காகவோ இருக்கின்ற சட்டத்தில் காட்டுப்பன்னிகளுடைய பெயர்கள் நீக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு மாநில அரசு முழு முயற்சி எடுக்கப் போகிறது. மத்திய அரசு இதில் எந்த தடையும் செய்யாமல் மத்திய அரசு இதில் காட்டுப்பன்னிகள் பிரச்சனைகளே நம்முடைய மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். இதே போல் இதற்காக மத்திய வன மற்றும் என்விரான்மெண்ட் மந்திரி அமைச்சராக இருக்கின்ற திரு பூபேந்தர் சிங் யாதவ் அவர்களை வருகின்ற காலங்களிலே அவரை சந்தித்து இதற்காக அவரிடம் கோரிக்கையை வைக்கிறோம்.